ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் எங்கள் ஃபார்முக்கு போகிறோம். அங்கே வந்து மாமரம், அப்புறமா தென்னை, அடுத்து ஒரு பண்ணை அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போது கொஞ்சம் மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் போனதே. மாங்காய் வந்து மீன் குழம்புக்குள்ளே போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் அந்த மாதிரி மீன் குழம்புக்குள்ளே என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது தோட்டத்துக்கு நடுவில் இவ்வளோ பெரிய வாய்க்கால்னு பார்க்குறீங்களா? தண்ணி வந்து தேங்காமல் இருக்கிறதுக்கு தான் இது வந்து பண்ணியிருக்குது இவ்வளோ பெருசாட்டு. ஏன்னா தண்ணி தேங்கிச்சுன்னா தென்னை மரம் வந்து அழுகிரும். அதனால தான் பெரிய காலாக எடுத்து விட்டுருக்காங்க. அப்படின்னா வந்து தென்னை மரம், மாமரம் இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். அப்போ தான் ஃப்ளோவாக வந்து வாட்டர் வந்து போகும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய காலாக எடுத்து விட்டுருக்காங்க. இந்த வாய்க்கால் தாண்டி வரும்போது தான் இந்த செடியை பார்த்தேன். இது என்ன செடின்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, இதை மாடு, ஆடு எதுவுமே